the product. So productனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் multiplication அப்படின்னு சொல்லிட்டு. இதுல first subdivision பார்ப்போம். இதுவும் நமக்கு வந்து fraction multiplication மாதிரியே தான். நியூமரேட்டரோட நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரோட டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். பட் நமக்கு ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா பிளஸ் இன்டூ பிளஸ் போட்டோன்னா என்ன வரும்? பிளஸ் தான் வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் போட்டோன்னா அப்பையும் நமக்கு பிளஸ் தான் வரும். பிளஸ் இன்டூ மைனஸ் அப்படி இல்லைன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து 9/2 இன்டூ மைனஸ் 7/4 இருக்கு. ஸோ நியூமரேட்டரோட நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? மைனஸ் வரும். 9 7s are 63. 63 by 2 4s are 8 வரும். ஓகேவா? இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து மிக்சர்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 63 வந்து 8 ஆல டிவைட் பண்ணுங்க. 8 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 7. 7 8s are 56. 56. ஸோ இது சப்ராக்ஷன் பண்ணுங்க. ஸோ 13 minus 6 7. அப்போ ஆன்சர் வந்து 7/8 minus 7/8 is the final answer. Next second subdivision பார்க்கலாம். 3/10 into minus 9 இருக்கு. So 3/10 into minus 9. So minus 9 அப்படின்றத நம்ம by 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? So plus into minus minus. 9 3s are 27. 10 1s are 10. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. இதை நம்ம வந்து மிக்சரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 10s are 20. ரிமைண்டர் 7. But 2 7/10 minus 2 7/10 is the final answer. Understand ஆகுதா? Next third sum. Minus 6/5 into 9/11. இது வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுவாங்க. So minus into plus minus. 6 9s are 54. 5 11s are 55. This is the final answer. Next fourth subdivision பாருங்க. 3/7 into minus 2/5 இருக்கு. So plus into minus minus. 3 2s are 6. 5 7s are 35. So minus 6/35 is the final answer. Next வந்து fifth subdivision பாருங்க. 3/11 into 2/5. So plus into plus நமக்கு plus தான். Just நம்ம multiplication பண்ணிடலாம். 3 2s are 6. 11 5s are 55. So 6/55 is the final